ஹாய் கைஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நாங்கள் கேரட் கேக் செய்கிற மாதிரி பார்ப்போம். இப்போ நான் 200 கிராம் பட்டர் எடுத்திருக்கேன். அதோட கேரட் கிரேட் பண்ணினது 250 கிராம், மாவு 200 கிராம், அதோட 2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடரும் 1/4 டீஸ்பூன் உப்பும் சேர்த்திருக்கிறேன். அதே மாதிரி சீனி 250 கிராம், முட்டை 4, ஆரஞ்சு ஒரு காய். இதுக்கு நான் ஃப்ளம்ஸும் கஜுவும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தி கொள்கிறேன். அதே மாதிரி மாவை நாங்கள் உப்பையும் பேக்கிங் பவுடரையும் சேர்த்து 2 தரக்க நல்லா சலித்து எடுக்கணும். இப்போ இந்த ஆரஞ்சு காயோட இந்த தோலை நாங்கள் கொஞ்சம் கேரட் கட்டரால் சீவி எடுத்துக்கொள்வோம், ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மாதிரி. இப்போ இந்த பட்டரை மெல்ட் பண்ணி எடுக்கணும். நான் இதை சுடு தண்ணியில் வச்சு மெல்ட் பண்ணி எடுக்கிறேன். அதே மாதிரி சீனி நல்ல பெரிய சீனியாக இருந்தால் நாங்கள் கிரைண்டர் பண்ணி எடுக்கலாம். இப்போ நான் முட்டையை ஒவ்வொன்றை உடைச்சி சேர்த்திக்கொள்கிறேன். இப்போ இந்த முட்டையை ஒரு 3 நிமிஷத்துக்கு மாதிரி நாங்கள் பீட் பண்ணி எடுப்போம். இப்போ இதோட நான் அரைச்சி வச்சிருக்கிற கிரைண்டர் பண்ணி வச்சிருக்கிற சீனியையும் சேர்த்து பீட் பண்ணுறேன். இதையும் சேர்த்து ஒரு 3 நிமிஷம் பீட் பண்ணிவிட்டு இப்போ நான் மெல்ட் பண்ணி எடுத்த இந்த பட்டரை சேர்த்திக்கொள்கிறேன். உங்களுக்கு ஆயில் வேணும்னு சொன்னால் ஆயிலும் சேர்த்தி கொள்ளணும். இப்போ இந்த பட்டரையும் சேர்த்து ஒரு இன்னும் 3 நிமிஷம் பீட் பண்ணுறேன். அதுக்கு பிறகு இந்த மாவை கொஞ்சம் கொஞ்சமாக எட் பண்ணி பீட் பண்ணுவோம். இந்த மாதிரி நாங்கள் எல்லா மாவையும் சேர்த்து பீட் பண்ணின பிறகு கேரட்டை கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுப்போம். இது கேரட்டை கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் எட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுப்போம். இப்போ நான் ஆரஞ்சில் ஜூஸில் அரைவாசி மாதிரி வடித்து இதுக்கு சேர்த்திக்கொள்கிறேன். இப்போ அந்த ஆரஞ்சில் ஜெஸ்ட்டை அந்த தோலை நாங்கள் அது இது பண்ணி வச்சோம்னா அதையும் நாங்கள் இதுக்கு சேர்த்து மிக்ஸ். இப்போ நான் மீதமாக இருக்கிற ஆரஞ்சு ஜூஸையும் இதுக்கு சேர்த்து லாஸ்ட்டாக நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கிறேன். இப்போ எங்களுக்கு இந்த டைமில் வெனிலா வேணும்னு சொன்னால் வெனிலாவும் சேர்த்தி கொள்ளலாம். நான் வெனிலா எட் பண்ணுறல. அதே மாதிரி இந்த நட்ஸ்லேயும் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்தி கொள்கிறேன். அதே மாதிரி உங்களுக்கு வாசம் தேவைன்னு சொன்னால் உங்களுக்கு கருவேப்பட்டை தோல் 1 டீஸ்பூன் மாதிரி சேர்த்தி கொள்ளலாம். நான் அந்த வாசத்துக்கு விருப்பம் இல்லைன்றனால நான் அது சேர்த்தி கொள்ளலை. இப்போ ட்ரேயில் ஆயில் பேப்பர் டபுளாக போடணும், கொஞ்சம் கனமாக போட்டுட்டு இப்போ நாங்கள் இந்த மிக்ஸை ட்ரேயில் சர்வ் பண்ணிக்கொள்வோம். இந்த டைமில் நான் என் அவனை 160 டிகிரியில் 20 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சிருக்கிறேன். நாங்கள் இதை நல்லா இது பண்ணிவிட்டு ஏர் பபிள்ஸ் எல்லாம் போகிற மாதிரி நல்லா தட்டி எடுக்கணும் கேக் ட்ரேயை. இப்போ நான் இதை 160 டிகிரியில் 45 நிமிஷம் பேக் பண்ணி எடுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு கேக் நல்லா பேக் ஆகிருக்கு. இப்படி நாங்கள் டூத் பிக் வச்சு டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். இப்போ எங்களுக்கு இதுக்கு பட்டர் க்ரீம் போட்டுருந்தாலும் போடலும், இல்லாட்டி விப்பிங் க்ரீம் எட் பண்ணல. நான் இதுக்கு இன்றைக்கி நியூட்ரெல்லா தான் யூஸ் பண்ணேன்.